அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்கள் எழுதிய காவல் கோட்டம் அத்தியாயம் 5. விஜய நாகம்மாவின் குதிரை முதல் ஜாமத்தில் நாகலாபுர பெருவழியில் விஜயநகரை நோக்கி விரைந்து கொண்டு இருந்தது. அவள் எண்ணங்கள் குழம்பி சிந்தை கனத்தை கடந்ததால் சாலையை அவள் கவனிக்கவே இல்லை. குதிரை தானாகவே அந்த இரவிலும் பாரவண்டிகளை விலக்கியும் மறித்து கடந்தும் கடுவேகத்தில் ஓடியது. வெளிக்கோட்டையின் தெற்கு வாசலின் முன்னே நின்றது. முதல் ஜாமம் கடந்து விட்டதால் கதவுகளை அடைத்து விட்டார்கள். பந்தத்தோடு நெருங்கி வந்து முகம் பார்த்த காவலனிடம் கொட்டியம் என்றாள். பெருங்கதவுகளின் கீழ் குதிரை வாசல் மட்டும் திறந்து வழிவிட்டது. வெகு தூரம் ஓடிய பின் உள்கோட்டையின் தெற்கு வாசலும் திறந்து வழிவிட்டது. ஏமகூடத்தை நெருங்கியதும் கிருஷ்ணன் கோயிலுக்கு போகாமல் பாறை முனையிலே ஒரு யானை அளவு அமர்ந்து கிழக்கை வெறித்து கொண்டிருந்த கணபதியின் முன்னே குறுக்கே ஓடிய தெருவில் புகுந்து அரண்மனை வளாகத்து கோட்டை மதிலின் மேல் மேற்கு வாசலின் முன் நின்றாள். நெருங்கிய காவல் வீரர்கள் அவள் வீரநாகம்மா என கண்டதும் வாசலை திறந்தனர். நாணய சாலையும் பொக்கிச வளாகங்களையும் கடந்து அரண்மனையை நோக்கி குதிரையை விரட்டினாள். ராமர் கோயிலை நெருங்கியதும் இறங்கி சாலையில் நின்றே வணங்கினாள். அந்த புற மேற்கு வாசலின் முன்னே நின்றபோது காவலில் இருந்த திருநங்கைகளுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை. பெயரும் புரியவில்லை. புதியவர்களாக இருக்க வேண்டும். அனுமதி பெறுவதற்காக அதில் ஒருத்தி அலங்கத்தின் உச்சிக்கு ஏறி ஓடினாள். பனை உயரம் இருந்த அந்த கல்கோட்டையில் அவள் மேலே ஏறி இறங்கும் வரை கூட அவளுக்கு பொறுமையில்லை. கதவை திற என்று மீண்டும் கத்தினாள். மேலே இருந்த திருநங்கைகள் எட்டி பார்த்து அவளை அடையாளம் கண்டவுடன் திறந்து விடுமாறு கீழே இருப்பவர்களிடம் உரத்து கூறினார். குதிரையை விரட்டினாள். ஏராளமான மாளிகைகளை கடந்து கிழக்கே சென்று கமல மகாலின் அருகே திரும்பி லட்சுமி அம்பிகையின் முற்றத்தில் நிறுத்தினாள். லட்சுமி இளவரசி, ராயரின் மூத்த மகள். காவல் பெண்டுகள் சுற்றிலும் நின்றும் அமர்ந்தும் பேசிக் கொண்டிருந்தனர். இவள் கீழே குதித்ததும் ஒருத்தி வந்து குதிரையை வாங்கி கொண்டாள். இவள் வந்த வேகத்தை பார்த்து செவிலிகள் தாமாகவே கதவை திறந்து விட்டனர். மைய மண்டபத்தில் நுழைந்தாள். தலைமை தாதி ஓடோடி வந்தாள். லட்சுமி உறங்கி விட்டாளா? இல்லை, மாடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறாள். ராமராயர் வந்து விட்டாரா? இல்லை, அதவேணியிலிருந்து அப்படியே தர்மாவரம் போயிருப்பதாக தகவல் வந்தது. படிகளில் தாவியேறி மேலே சென்றாள். யவன விளக்கொளியில் லட்சுமி மஞ்சத்திண்டில் சாய்ந்திருப்பது தெரிந்தது. எதிரே ஆசனத்தில் கையில் ஏடுகளை புரட்டியவாறு யாரோ ஒரு பெண். திரும்பி பார்த்த லட்சுமி துள்ளி எழுந்து வந்து சிரித்துக்கொண்டே இவள் தோளை பற்றினாள். செல்லி, வா வா, என்ன இந்த ராத்திரியிலே என்றவாறு அழைத்து போனாள். அந்த பெண் எழுந்து நின்று வணங்கினாள். இவர்கள் குமார சரஸ்வதி, தமிழ் புலவர். நமது கலிங்க வெற்றிகளை பற்றி அரவத்தில் பிரபந்தம் பாடியிருக்கிறார். இப்போது திவ்ய பிரபந்தத்தை இவரிடம் பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இவள் யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியவில்லை என்று தயங்கினாள் குமார சரஸ்வதி. மஞ்சத்தில் செல்லியை சரித்து அமர வைத்தவாறே லட்சுமி சொன்னாள். விஜயநகர ரணதீரன் விஸ்வநாதனை காதலித்து கண்ணி வைத்து காத்திருந்து பிடித்த வேட்டைக்காரி இவள்தான், வீரநாகம்மா. சரஸ்வதி ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக தொடர்ந்தாள். போர் பற்றி எனக்கு அதிகம் தெரியாததால் துர்காதேவி விவாகம், ராயரின் கொடைமடம் பற்றித்தான் அதிகம் பாடியிருக்கிறேன். திவ்ய பிரபந்தத்தை நாளை தொடரலாமே என்று செல்லி சொன்னதும் குமார சரஸ்வதி ஏடுகளை கட்டிக்கொண்டு விடைபெற்று கீழே சென்றாள். என்னடி பதறிக்கொண்டிருக்கிறாய்? நான் உடனே பாபாவை பார்க்க வேண்டும். எப்போது? எப்படி? எவள் மஞ்சத்தில் கிடைக்கிறாரோ? என்ன விஷயம் என்று தெளிவாக சொல். இப்போது நாகலாபுரத்திலிருந்து வருகிறேன். மாமாவை மதுரையிலிருந்து கணவர் அழைத்து வந்து விட்டார். அங்கேதான் தங்கியிருக்கிறார்கள். நாளை இங்கு வருவார்கள். புரிகிறது. நாகமரை கண்டாயா? என்ன சொன்னார்? சொல்ல என்ன இருக்கிறது? இந்த 7 ஆண்டுகளில் இன்றுதான் முதலாக என்னை தொட்டு பேசியிருக்கிறார். என் தலையை வாட்டிக்கொண்டே சொன்னார், என்னை பற்றி கவலைப்படாதே என்று.
படிபெறும் வரை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அவன் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று. அப்பாவுக்கு உடல்நலமில்லை என்ற செய்தியை ரகசியமாக வைக்க முடியாமல் போனதுதான் எல்லா குழப்பத்துக்கும் மூல காரணம். சற்று நேரத்துக்கு பின் செல்லி கேட்டாள், ராஜ துரோக குற்றச்சாட்டுடன் நாளை அவையில் மாமா தலைகுனிந்து நிற்க வேண்டியது இருக்கும், அப்படித்தானே? சரி, என்ன செய்ய வேண்டும் என்று சொல். என் குடும்ப கௌரவம் அரசவில் காட்சி பொருளாவதை நான் அனுமதிக்க மாட்டேன். சரி, உன் யோசனை என்ன? அரசரை அவர்கள் தனியாக சந்திக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அவைக்கு போவதை தவிர்க்க வேண்டும். காலையில் போய் அப்பா வைப்பார், உன் பேச்சை தட்ட மாட்டார். இவ்வளவுதானே? இதற்காக ஏண்டிய ராக்கோட்டான் மாதிரி அழைக்கிறாய்? இப்போதே அவருக்கு தெரியும். அவரிடம் வந்த தூதுவன் தான் என்னிடமும் வந்து சொன்னான், நாளை காலை இந்நகர் எங்கும் இதுதான் பாட்டாக இருக்கும். அதற்கு முன்னே நாகமர் மன்னித்து விடுவிக்கப்பட்டார் என்ற செய்திதான் முந்தி செல்ல வேண்டும். உத்தரவு மகாராணி. அடியே, நிதானமாக யோசி. ராஜாங்க விவகாரங்களில் பெண்கள் தலையிடுவதில்லை என்று உனக்கே தெரியும். அப்பாவின் கோபத்தையும் நீ அறிந்தவள்தான். சுலபமாக மனக்கோட்டை கட்டுகிறாய். பதறாதே, இப்போது தூங்கு, காலையில் பார்ப்போம். நீ தூங்கு, காலையில் வந்து உன்னை எழுப்பி நாகமர் விடுவிக்கப்பட்ட நற்செய்தியை சொல்கிறேன். அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்த லட்சுமி அப்படியே மஞ்சத்தில் மல்லாந்து படுத்தவாறு கண்ணை மூடி யோசித்தாள். சற்று நேரம் கழித்து கண் திறந்தாள். செல்லி உப்பரிகைக்கு அப்பால் தெரிந்த வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். இப்போதே அர்த்தராத்திரியாகிவிட்டது. இப்போது போய் எழுப்பது உசித்தமல்ல. ராய்ச்சூரே பறிபோனாலும் தாதிகள் அவரை எழுப்ப துணிய மாட்டார்கள். எங்கிருக்கிறார் என்று அவாவை விட்டு அரண்மனையில் இப்போதே விசாரிக்க சொல்கிறேன். கனகதுர்காவின் பக்கம்தான் இப்போது காற்று வீசுவதாக கேள்வி. புதிய ஆசை நாயகி, 12வது ஆள். நீ அவளை பார்த்திருக்க மாட்டாய். அங்குதான் இருக்கிறார் என்றால் தலைக்கோழி கூவும் வரை காத்திரு, எழுந்து விடுவார். அரண்மனையில் இருந்தால் நான் உடன் வருவேன். அவளிடம் இருந்தால் நீ மட்டும்தான் போக வேண்டும். நான் வர முடியாது. எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் அம்மாவுக்கு தெரியும் போது பெரிய கௌரவ பிரச்சனையாகி விடும். அதற்கு பின்னால் விடுவதற்கு ஒரு ஜாமம் இருக்கிறது. உன் மனம் போல் காரியங்கள் நடக்கும். இப்போது தூங்கு என்று சொல்லிவிட்டு எழுந்தாள். செல்லியை மஞ்சத்தில் தள்ளி படுக்க வைத்து போர்த்திவிட்டு கீழே இறங்கி போனாள். சற்று நேரம் கழித்து லட்சுமி மீண்டும் மேலே வந்து பார்த்தால் செல்லியை காணவில்லை. உப்பரிகையில் நின்று நட்சத்திரங்களை பார்த்தவாறு இருந்தாள். படுத்து கண்மூடி பிடிவாதக்காரி என்று முணுமுணுத்தாள் லட்சுமி. இளமை கால நினைவு மலர்ச்சரம் என தொடுத்து வளர்ந்து சென்றது. செல்லி பூப்படைந்திருந்த போது லட்சுமிக்கு 12 வயதுதான். செல்லி 2 வயது மூத்தவள். இருவரும் தோழிகள் என்பதால் எந்நேரமும் இங்கேயே கிடப்பாள். உண்மையில் திருமலாதேவியிடம் இவளை விட அவளுக்கு செல்லம் அதிகம். ராயர் அவையில் இருந்தாலும், கோயிலுக்கு போனாலும், அரண்மனையில் இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விடாமல், லட்சுமியை விளையாட விடாமல் துணைக்கு இழுத்துக்கொண்டு பார்க்க போய் விடுவாள். இவள் சளிப்புற்று திரும்பி போக முயன்றாலும் ஏமாற்றி கெஞ்சி நடித்து தன் கூடவே வைத்திருப்பாள். லட்சுமிக்கு விவரம் தெரிகிற வயது வந்தபோதுதான் புரிந்தது. செல்லி பார்க்க துடித்தது வேடிக்கையல்ல, விஸ்வநாதனை என்று. ராயரின் நிழலாக அவன் தெரிவது செல்லிக்கு தோதாக ஆகிவிட்டது. அப்புறம் எல்லாம் அவளை கேலி செய்வதே லட்சுமியின் பொழுதுபோக்கு. ரத்னகிரி போரிலிருந்து விஸ்வநாதன் திரும்பிய மறுநாள் காலை திருமலாதேவியை தூண்டிவிட்டு நச்சரித்து செல்லி நாகமர் வீட்டுக்கு கூட்டிப் போனாள். அம்மாவுக்கும் ஏற்கனவே அரசல் புரசலாக தெரியும் என்பதுதான் லட்சுமியின் ஊகம். நடக்க முடியாமல் மாடியில் படுக்கையில் கிடந்தான். திருமலாதேவி அவனிடம் பேசிக்கொண்டிருந்த போது பாவம் போல் செல்லி அவள் பின்னே மறைந்து நின்றிருந்தாள். அவன் தாய் லட்சுமி அம்மாளும் திருமலாதேவியும் பேசிக்கொண்டு படிகளில் இறங்கத் தொடங்கும் போது மேல்துகில் நழுவி விட்டது, எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லி அவன் அறைக்குள் நுழைந்தாள். இயல்பாக பின்தொடர முயன்ற லட்சுமி வாசலிலே நின்று விட்டாள். செல்வி கண்ணுயிருடன் அவன் முகமெல்லாம் ஆவேசமாக முத்தமிட்டு கொண்டிருந்தாள். சில நொடிகள்தான். கண்ணை துடைத்தவாறு வேகமாக திரும்பி வந்தாள். அந்த காட்சி
லட்சுமியின் குழந்தைமையை விரட்டிவிட்டது. வெகு காலமாக நினைவில் நீங்காத சித்திரமாக தொடர்ந்து வந்தது. அவள் உணர்வில் வெகு ஆழமாக தைத்திருந்தது. செல்லியின் மீது அவள் பிரியமும் ஈர்ப்பும் கூடிக்கொண்டு இருந்தது. அறியாமலும் அறிந்தும் அந்த காதலுக்கு துணை நின்ற சாட்சி அவள் அல்லவா? அன்று செல்லி கண்ணீரை மறைக்க முயன்றும் முடியாததால் அது காட்டி கொடுத்து விட்டது. அம்மா, அன்று உணவருந்த அப்பாவை அழைத்து அவர் வந்திருந்த போது சொல்லிவிட்டாள். உற்சாகமாகி போனவர் செல்லியை கூப்பிட்டு கேட்டார். ஆம் என்று ஒப்புக்கொண்டவள் அவனைத்தான் கட்டுவேன் என்று அரசரிடமே தைரியமாக சொன்னாள். சாப்பிட்டு விட்டு தாம்பூலம் கூட தரிக்காமல் ராயர் செல்லியை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு கோட்டைக்கு வெளியே இருக்கும் நாகமர் மாளிகைக்கு போனார். செல்லியை கீழேயே இருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் படிகளில் ஏறினார். லட்சுமியும் பின்னாலேயே ஓடினாள். அவன் கட்டிலில் அமர்ந்து சற்று நேரம் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தவர் கடைசியாக கேட்டார். சிரித்தவரே ஒப்புக்கொண்டான். எவ்வளவு காலமாக? 4 ஆண்டுகளாக. என் கூடவே இருக்கும் உன்னிடம் இதை எப்படி நான் இவ்வளவு நாளும் கவனிக்க தவறினேன்? உண்மையிலேயே நான் கவிஞன்தானா என்று கேட்டுவிட்டு உரத்து சிரித்தார். சரி, 2இல் 1. உனக்கு சாளுவ கட்டாரி பரிசு வேண்டுமா, செல்லி வேண்டுமா? சிரிப்பு மாறாமலேயே அவன் சொன்னான். இந்த உலகத்தையே பரிசாக கொடுத்தாலும் வேண்டாம், அவள்தான் வேண்டும். அதை ரசித்தவாறு, நான் இன்னொரு காவியம் எழுத வேண்டும் போலிருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு கீழிறங்கினார். அவன் உன்னை கூப்பிடுகிறான், போ என்று சொன்னதும் செல்லி வேகமாக படியேறினாள். பின் தொடர போன லட்சுமியை பிடித்து இருத்தி வைத்து கொண்டார். நாகமரையும் செல்லி வீட்டுக்காரர்களையும் அங்கு வரவழைத்து திருமணத்தை நிச்சயித்த பிறகுதான் அங்கிருந்து கிளம்பினார். அப்புறம் செல்லியை லட்சுமி 2 மாதங்களாக பார்க்கவே இல்லை. இரவு பகலாக அவனோடே இருந்தாள். அவன் நடமாடிய பிறகுதான் அரண்மனைக்குள்ளேயே வந்தாள். தொடர்ந்து அவன் போர்க்களத்திலேயே இருந்ததால் 4 ஆண்டுகள் கழித்து அவளது 22வது வயதில்தான் திருமணம் ராமர் கோயிலில் நடந்தது. அதற்கும் ஓராண்டு முன்பேயே லட்சுமியின் திருமணம் நடந்துவிட்டது. பிறகுதான் அவள் உணர்ந்தாள் தனக்கு வாய்க்காமல் போன வாழ்க்கை எதுவென. அந்த ஏமாற்றம் தாங்க முடியாததாக இருந்தது. வெளியே யாரிடமும் சொல்ல முடியாததால் மனம் புழுங்கி தனக்குள்ளேயே சுருங்கி போனாள். பிறகுதான் இலக்கியத்தில் தஞ்சம் புகுந்தாள். 21வது வயதில் மாரிச பர்ணயமோ பிரபந்தத்தை எழுத உத்வேகம் தந்ததே செல்லியை பற்றிய நினைவுகள்தான். அதை எழுதும்போதுதான் எவ்வளவு பிரியத்துக்கும் அப்பால் செல்லியின் மீது தனக்கு பொறாமை இருக்கிறது என்பதை விழுங்க இயலாத ஒரு கசப்பாக உணர்ந்தாள். தான் கன்னியாய் இருக்கும்போது அது இல்லை என்ற உண்மையும் மஞ்சு விலகிய மலை போல் தெரிந்தது. அவளை விட சில வருடங்கள் மூத்தவளாகத்தான் இருந்திருக்க கூடாதா என்ற ஏக்கம் முளைவிட கெள்ளி எரிந்தாலும் அது மீண்டும் துளிர்க்கிறது. அவள் தன்னை செல்லியாக கற்பனை செய்து கொள்வதிலிருந்து பிறகெல்லாம் விடுபட முனைவதில்லை. அது வேறு உலகம், அவளுக்கு மட்டுமான மாய உலகம். சட்டென்று எழுந்து உப்பரிகைக்கு போனாள். அவளை இழுத்தணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளை விடுவிக்க விரும்பாமல் தன் தோளில் சாய்த்து கொண்டாள். கன்னத்தில் தவழ்ந்த விரல்கள் கழுத்தில் இறங்கிய போது அவளது கருகமணி மாலை தட்டுப்பட்டது. அந்த மணிகளையே விரல்களால் நெருடிக் கொண்டிருந்தாள். ராமர் கோயிலில் திருமணம் நடந்ததால் காப்புகளின் முறைப்படிதான் நடந்தது. அவன் மரபுப்படி நடந்திருந்தால் ஆற்றங்கரையில் பந்தல் போட வேண்டும். மணமகனாக அவனுக்கு பதில் அவன் வாழ் வந்திருக்கும். போர்க்களத்திலேயே இருக்க நேர்ந்த குலம் என்பதால் எவனோ ஒரு மணமகன் நிச்சயித்த பிறகு போருக்கு போயிருந்திருப்பான். முகூர்த்த நேரத்தில் அவன் வர முடியாததால் அவன் வாளை பதிலியாக வைத்து அவன் சகோதரி தாலி கட்டி இருக்கிறாள். பின் அதுவே குலச்சடங்காகி விட்டது. விஸ்வநாதனுக்கு உடன் பிறந்த சகோதரியும் இல்லை. ஆனால் செல்லி காப்பு பலிஜரின் பொன் தாலியை கட்டமாட்டேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டதால் அவன் கருகமணியைத்தான் தாலியாக கட்டினான். அரண்மனை பெண்கள் எவ்வளவு பேர்?
உன்னை கொல்லவாறு விட்ட என்று கேலி பேசியிருக்கிறார்கள் தெரியுமா என்றாள் லட்சுமி. பைத்தியக்காரிகள் என்று அவளே சொல்லிவிட்டு செல்லியை உள்ளே அழைத்து கொண்டு போய் அமர வைத்தாள். இப்போதெல்லாம் வாரம் ஒரு முறை உன்னை பார்ப்பதே அரியதாய் இருக்கிறது. கௌரி நோன்புக்கு ராமர் கோயிலுக்கு போகும்போது என்னை அழைத்து கொண்டு போவாய். இப்போது உனக்கு அதில் ஆர்வமில்லை. ராமனைக்கான கோயிலுக்குத்தான் போக வேண்டுமா என்றாள் செல்லி. அவள் குரல் ஓய்ந்து ஒரு நொடி இடைவெளிக்கு பிறகுதான் அர்த்தம் லட்சுமிக்கு உரைத்தது. அதன் கணம் தாழாது அப்படியே செல்லியின் மடியில் சரிந்தாள். அவள் அழுவதை உணர்ந்த செல்லி அவளை தட்டினாள். ஏ, என்னடி இது? லட்சுமி அடக்க முடியாமல் குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். விசும்பி விசும்பி ஓய்ந்து அவள் மடியிலிருந்து முகம் தூக்காமலே சொன்னாள். செல்லி, இப்போது உண்மையை சொல்கிறேன். உன் மீது எனக்கு பொறாமை. ஆறுதலுக்காக செல்லி சொற்களை நாடாமல் அவள் கூந்தலை விரல்களால் அலைந்தவாறு இருந்தாள். அவள் தூங்கி விடுவாள் என்று எதிர்பார்த்தாள். வெகு நேரமான பின்னும் கண்ணீர் தாரை உளரவில்லை என்பதை துகில் தாண்டி தன் தொடையில் உணர்ந்தாள். அவளை தூக்கி கண்ணீரை துடைத்தாள். உனக்கென்னடி ராஜகுமாரி? ஒருவேளை இனி விஜயநகர மகாராணி என்றவளை லட்சுமியின் குரல் தடுத்தது. எத்தனையோ கோபியரில் மேலும் ஒருத்தி என்று சொல்லிவிட்டு நிறுத்தினாள். இளம் வயதில் துக்காதேவி எனக்கு புரியாத புதிராக இருந்தாள். பட்டத்தரசியாக வந்தவள் ஒரு சக்கரவர்த்தியையே விரும்பாமல் அதிகாரம் செல்வம் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு போய் சன்னியாசினியை போல் எப்படி வாழ்கிறாள் என்று எனக்கு அப்போது புரியவில்லை. இப்போது உணர்கிறேன். இந்த பகட்டுகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அவளை பற்றி என் கற்பனைகள் விரிந்து கொண்டே போகின்றன. நேரில் போய் பார்க்க வேண்டும் என்றிருக்கிறேன். நான் அவளை பார்த்ததே இல்லை என்றாள் செல்லி. 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஒரு நாள் அப்பாவுடன் தனித்திருந்த போது தைரியமாக கேட்டேன் அவள் ஏன் போனாள் என்று. தன் சகோதரன் தற்கொலை செய்து கொண்ட நகரில் தன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது என்று சொன்னாளாம். அவன் ஏன் மடத்தனமாக அப்படி நடந்து கொண்டான் என்றாள் செல்லி. என் யூகம், சிறைக்காவலர்கள் முன்னர் சொன்ன கதைகளில் மிரண்டிருப்பான். இங்கு யவன சீன வாழ் பயிற்சியாளர்களும் உண்டு என்று கேட்டிருப்பான். பின் உனது காதலனை பற்றிய சாகச கதைகள் அப்போது உனக்கு மனமாகவில்லை அல்லவா? ஆம், ரத்னகிரி போருக்கு முந்தைய ஆண்டு உன் அருகில் தானே நான் இருந்தேன். வீரபத்ரா பெரிய வாழ்வீரன் என்று கேள்விப்பட்டுத்தானே விஜயதசமி அன்று பாபா அந்த யோசனையை சொன்னார். அவன் ஒப்புக்கொண்டுதானே சிறையிலிருந்து வந்தான். போட்டி களத்தில் ஏறிய பின் அவன் அதை சொல்லி இருக்கக்கூடாது. அரச குலத்தினரோடு மட்டும்தான் சண்டையிடுவேன் என்று அவன் சொன்னது என் கணவருக்கு அல்ல, காதலனுக்கு நேர்ந்த முதல் அவமானம். அதை எண்ணி எண்ணி அப்போது எத்தனை இரவுகள் வேதனைப்பட்டிருப்பேன் தெரியுமா? அவன் தாத்தா கபாலீஸ்வரன் மந்திரியாக இருந்தவன் தானே. அரசன் வானதேவனை ஏமாற்றி பிறகு விரட்டிவிட்டு ராஜாவானான். கபாலீஸ்வர கஜபதி என்று முடி சூடி கொண்டான். இதில் எவன் சத்திரியன்? சிறைப்பட்ட ஒரு இளவரசனின் மனநிலையிலிருந்து தான் இதை பார்க்க வேண்டும். மனதாலும் உடலாலும் நைந்து போயிருந்திருப்பான். உண்மையிலேயே அப்பா கலைஞர்களை மேலும் மானசீகமாக தோற்கடிக்க வேண்டும் என்று தான் நினைத்திருப்பார். தைரியம் இருந்திருந்தால் இவரல்லவா அவனோடு சண்டையிட்டிருக்க வேண்டும். அதுதானே நியாயமான போட்டி. என்றாலும் வென்றிருப்பான் என்று சொல்ல முடியாது. உனக்குத்தான் தெரியுமே, வாழ்வீச்சில் வித்தையை விட கவனமும் அதைவிட மன உறுதியும் தான் முக்கியம். துக்காதேவியை பற்றி அவளிடம் தாதியாக இருந்த ஒரு அவ்வாவிடம் விசாரித்து பார்த்தேன். பேசவே மாட்டாளாம். அசோகவனத்து சீதை போல இருப்பாளாம். மொத்தமே அப்பா 3 முறைதான் சந்தித்திருக்கிறார். அதுவும் உடனேயே திரும்பி போய் விட்டாராம். அந்த அவ்வாவுக்கு உண்மையிலேயே வேறெதுவும் தெரியவில்லை என்றால் அவள் கண்ணி கழிக்காமலேயே திரும்பி போய்விட்டாள். இன்றும் துறவியாக வாழ்கிறாள். என் கணவருக்கும் அவள் மேல் மிகுந்த மரியாதை உண்டு என்றாள் செல்லி. 5ஆம் அத்தியாயத்தின் 2ஆம் பாகத்தில் சந்திப்போம் நண்பர்களே.